வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் அறிவாற்றல் குறித்து பல தகவல்கள் படிக்க ஆர்வத்தை தூண்டுகின்ற எத்தனையோ சிறந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. அதுபோல் அண்ணா அவர்களுடைய எளிமை, அந்த எளிமையை இதுவரை எந்த அரசியல் தலைவரிடமும் யாரும் கண்டிருக்க முடியாது. அந்த அளவிற்கு எளிமையின் சிகரமாக ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்தவராக தன் வாழ்நாள் முழுக்க பயணித்தவர்தான் நம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பரமத்தி வேலூர் அந்த பகுதியில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய மூத்த மகனுடைய திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரம், அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் அவருடைய நண்பர் டி.கே. சீனிவாசன் அவர்களும் திருச்சியில் நைட்டில் ட்ரெயினில் ஏறுறாங்க. ட்ரெயினில் ஏறி நாமக்கல் மாவட்டம் புகழூர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாங்க. அவர்கள் இருவரும் இறங்குகின்ற நேரம் நள்ளிரவு நேரம் ஆகிடுதுங்க. மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுது. தங்களை அழைத்து செல்வதற்கு திருமண வீட்டார் வந்திருப்பார்கள் என்ற ஆர்வத்தில் இருவரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். யாருமே இல்லைங்க. அண்ணா அவர்கள் தனது நண்பர் டி.கே.எஸ்கிட்ட சொல்கிறாரு, சரி நாம் இரவு இங்கேயே தங்கிவிட்டு காலையில் போகலாம் என்று குறிப்பிட அவர் நண்பர் நினைக்கிறாரு, இங்கே ஏதாவது தங்குவதற்கு அறைகள் இருக்கும் போட்டிருக்கு, ரூம் கிடைக்கும் போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரி அண்ணா என்று கூற அண்ணா ரயில்வே ஸ்டேஷனில் போனார். எப்பொழுதுமே தன் தோளில் துண்டை போட்டு அணிந்திருப்பார். அந்த துண்டை எடுத்து தரையில் 2 தடவை சரக்குன்னு விசிறி விட்டு துண்டை கீழே விரிச்சுட்டு அவர் மேலே படுத்துக்கிட்டார். அண்ணா அப்படி தரையிலே துண்டை விரித்து படுத்ததுடன் கையில் ஒரு பை வச்சுருப்பார் இல்லைங்களா, அந்த பையை தலைக்கு வச்சுக்கிட்டு அவர் மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கூட போன டி.கே. சீனிவாசன் அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன அண்ணா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டார, நாம் ஏதோ தங்குவதற்கு ரூம் ஏற்பாடு செய்து தருவார் என்று நினைத்தால் பிளாட்ஃபார்மில் படுத்து அவர் மேலே தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதுதாங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். வேறு வழி இல்லாமல் டி.கே. சீனிவாசன் அவர்களும் பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து தூங்கிட்டு விடிந்து எழுந்ததும் அண்ணா அவர்கள் அழைத்து செல்வதற்கு திருமண வீட்டார் வந்தார்கள். வந்தவுடனே, அண்ணா மன்னிச்சிக்கங்க, நாங்கள் நைட்டே உங்களை அழைச்சிட்டு போயிருக்கணும், நாங்கள் மறந்துட்டோம், திருமண வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் நீங்கள் வருவதை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று கூற அண்ணா சிரித்து கொண்டே எந்த விதமான முக சுளிப்போ வருத்தமோ ஒரு சின்ன வார்த்தை கூட அவரிடத்தில் வெளிக்காட்டாமல், அதெல்லாம் என்ன போகலாம் என்று கூற டி.கே. சீனிவாசன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துடுறாரு. இப்படி ஒரு தலைவனா, இத்தகைய தலைவனுடன் நாம் வாழ்கிறோம் பயணிக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை அல்லவா என்று டி.கே.எஸ் அவர்கள் தனது புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்வு இன்றைக்கு அரசியலில் இருக்கின்ற பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கி பல பேர் பத்திரிக்கை வைக்கும் போதே எங்கே ரூம் போடுறீங்க, என்னென்ன உண்டு, இத்தியாதிகள்லாம் உண்டா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் திருமணத்தை பத்திரிகையை கையில் வாங்குகிறாங்க. ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் தான் வாழ்நாள் முழுவதும் தன் இறுதி மூச்சு வரை எளிய மனிதராகவே வாழ்ந்தார், இந்த மண்ணின் உதாரண புருஷராக வாழ்ந்து மறைந்தார் என்கின்ற உண்மையை இந்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.